ஜெய் குரு சரணம். வணக்கம். நம்ம ஆறாவை அதிகரிக்கிறதுக்கான ஒரு சின்ன எளிமையான தியானம். ஜாலியாக இந்த தியானத்தை பண்ணலாம் வாங்க. இந்த தியானம் பண்ணுறதுக்கு முன்னால் ரிலாக்ஸாக உக்காந்துக்குங்க. ஏதாவது ஒரு விரிப்பு விரித்து இல்லைன்னா சேரில் முதுகெலும்பு நேராக வச்சு ஜாலியாக உட்காந்துக்குங்க. கண்ணை மூடிக்குங்க. கை கால்களை எல்லாம் அப்படியே மெதுவாக தளர்த்துங்க. உங்களோட சுவாசத்தை அடிவயத்துலேருந்து எடுத்து மூச்சு வழியாக அடிவயத்துலேருந்து எடுக்கணும், வாய் வழியாக விட்டுறணும். 3 தடவை உங்களோட சுவாசத்தை சரி பண்ணுங்க. அப்புறம் கண்ணை மூடி உட்காந்துக்குங்க. அப்படியே அமைதியாக கவனிங்க. அப்படியே அமைதியாக கவனிங்க. உங்களுடைய கால்கள் பஞ்சு மாதிரி ஆகிறத உணருங்க. உங்களுடைய இடுப்பு பகுதி முழுவதும் பஞ்சு மாதிரி ஆகிறத உணருங்க. கைகள் அப்படியே ரெக்கைகள் மாதிரி பஞ்சு மாதிரி ஆகிறத உணருங்கள். உங்கள் இப்போ உடல் முழுவதும் அப்படியே லேசாயிருச்சு, பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ உங்களோட நினைவில் உங்களோட உருவத்தை முன்னால் கொண்டு வாங்க. அப்படியே மெதுவாக பாருங்கள், தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே ஃப்ளோவாக உங்களை சுற்றி ஒரு நீளமான கலரில் ஒரு ஒளிவட்டம் இருக்கிறது அப்படியே பாருங்கள். இமேஜின் பாருங்கள். அப்படியே ஃப்ளோவாக பறக்கிற மாதிரி இருங்க. உங்களுக்கு பறக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே. அதனால் முடிஞ்சால் அப்படியே பறந்து அப்படியே சுற்றி பறந்து வர மாதிரி ஒரு இமேஜின் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கெல்லாம் அப்படியே பறந்து போயிட்டு வாங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே பறந்து காடுகள், மலைகள், கடல்களுக்கு மேலே எங்கெங்கே முடியுதோ உங்களால் அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் பறக்கிற மாதிரி. ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படியே இமேஜின் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக வந்து நின்னிங்கன்னா திருப்பி உங்களோட அந்த ஆறா வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், சுத்தப்படுத்தப்பட்டிருக்கும். நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்படியே உங்களை அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள். உங்கள் உடம்பு இவ்வளோ லேசானதான் நீங்கள் உணர்ந்திருக்கவே மாட்டீங்க. நல்லா அழகாக உங்கள் உடம்பு மேலேருந்து கீழே வரைக்கும் பாருங்கள். ஃப்ளோவாக நீங்கள் பறக்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். ஜாலியாக அதை ரசிங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய குரு, இந்த மாதிரி ஆன்மீக குருவெல்லாம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அப்படியே நன்றி சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷ் இருந்ததுன்னா அந்த விஷ் சொல்லுங்கள். எனக்கு இது நடக்கிறதுக்கு நன்றி அப்படியே சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே மெதுவாக உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஒளிவட்டத்தை நல்லா கூர்ந்து கவனிங்க. அந்த ஒளிவட்டம் அப்படியே நல்லா பிரைட் ஆகிறத கவனிங்க. அப்படியே கண்ணை மூடிக்குங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே மெதுவாக இயல்பு நிலைக்கு வாங்க. கண்ணை மூடி உட்காந்துட்டே உங்களால் முடிஞ்ச முதல்ல உங்களுக்கு பிடிக்காதவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ, உங்களை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள். அப்புறம் உங்கள் கூடயே இருக்கிற உங்களுடைய கணவர், உங்களோட மனைவி, உங்களோட பசங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு கிடைச்ச உங்கள் வீட்டில் இருக்கிற என்னென்ன வசதிகள் இருக்கும், எனக்கு எந்த வசதி இல்லைங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. இருக்கிற வசதிகளுக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் கண்களை திறங்க. அப்படியே புது பொலிவோடு இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. இந்த தியானத்தை நீங்கள் யாரும் இல்லாதப்ப அப்படியே நீங்கள் மட்டும் உட்காந்து பொறுமையாக பண்ணி பாருங்கள். எப்பயுமே நீங்கள் தியானம்னு உட்கார்றப்ப உங்கள் வீட்டில் உட்காந்த மாதிரியே நீங்கள் கண்ணை மூடக்கூடாது. கண்ணை மூடுனதையுமே நீங்கள் ஒரு இயற்கை காட்சிகள் நிறைஞ்ச இடத்துக்கு போயிட்ட மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி அந்த இடத்துல உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள். நிஜமாலுமே அந்த ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தியானத்தோட ஒரு இது என்னென்னா அதுதான். நீங்கள் ஒவ்வொன்றா பண்ணி பாருங்கள். இமேஜின் தான் லைஃப். நீங்கள் எந்த அளவுக்கு இமேஜின் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தியானம் நல்லா கைகூடும். இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான், ஆனால் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய சேஞ்சை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு 21 டேஸ் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருங்க. 21 டேஸ் பண்ண முடியல, ஒரு நாள் விட்டுட்டு அப்படின்னா வருத்தப்படாதீங்க. அடுத்த நாள் மறுபடியும் பண்ணுங்கள். நீங்கள் இதை ஒரு ஜாலியாக ஒரு பிக்னிக் போகிற மாதிரி பண்ணி பாருங்கள். இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். மாற்றங்களை சந்தியுங்கள். நன்றி, வணக்கம்.